போர் நிறுத்த ஒப்பந்தம் கூடுதல் விளக்கங்களை கோரி ஐக்கிய அரபு அமீரகம் அதிரடி. மீண்டும் அதிகரிக்கும் தாக்குதல், ஐநா பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். யுரேனிய செறிவூட்டல் குறைக்கப்படாது, ட்ரம்புக்கு ஈரான் பதிலடி. தாக்குதல்கள் நிறுத்தப்படாவிட்டால் போர் நிறுத்தம் முறியும், ஈரான் கடும் எச்சரிக்கை. அமெரிக்காவுடனான மிக முக்கியமான பேச்சுவார்த்தை, இஸ்லாமாபாத்துக்கு வருகை தரும் ஈரானிய குழு. தயார் நிலையில் அமெரிக்க படைகள், போர் நிறுத்தத்துக்கு மத்தியில் ஈரானுக்கு ட்ரம்பின் கடும் எச்சரிக்கை. ஈரான் பேச்சுவார்த்தை செய்தி முற்றிலும் பொய், ட்ரம்ப் ஊடகங்கள் மீது பாய்ச்சல். அமெரிக்க ஈரான் தற்காலிக போர் நிறுத்தம், உலக நாடுகளை அச்சுறுத்தும் புதிய எரிபொருள் நெருக்கடி. தேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவரின் மருமகன் பள்ளி, தொடர்ந்து தீவிரமடையும் தாக்குதல்கள். இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் குறிவைக்கப்படுவார்கள், நெத்தன்யாகுவின் எச்சரிக்கையால் தீவிரமடையும் பதற்றம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஐக்கிய அரபு அமீரகம் தனது கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளதுடன் இது தொடர்பாக கூடுதல் விளக்கங்களை கோரியுள்ளது. குறித்த விடயத்தை அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஈரானின் முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் ஹார்மோஸ் நீரிணையை நிபந்தனையற்ற முறையில் மீண்டும் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதில் அபுதாபி உறுதியாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மற்ற வளைகுடா நாடுகள் இந்த போர் நிறுத்தத்தை வரவேற்றுள்ள நிலையில் போரின் போது ஈரானால் ஏற்பட்ட சேதங்களுக்கு அந்த நாடு பொறுப்பேற்க வேண்டும் என அமீரகம் வலியுறுத்தியுள்ளது. ஈரானின் அணு ஆயுத திட்டங்கள், ஏவுகணை சோதனைகள் மற்றும் அதன் ஆதரவு படைகளுக்கான உதவிகள் உள்ளிட்ட அனைத்து வகையான அச்சுறுத்தல்களையும் கையாளும் ஒரு விரிவான மற்றும் நீடித்த அணுகுமுறைக்கு அமீரகம் அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமீரக ஜனாதிபதியின் ஆலோசகர் அன்வர் ஹார்காஸ், உபச்சாரங்களுக்கான காலம் கடந்துவிட்டது, இப்போது வெளிப்படைத்தன்மை அவசியமாகியுள்ளது என தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் இனிவரும் காலங்களில் கூட்டு நிலைப்பாடு மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் நிறுத்தம் எட்டப்பட்ட பிறகும் அமீரக நகரங்கள் மீது ஈரான் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் முழுவதும் இஸ்ரேல் நடாத்திய பாரிய தாக்குதல்களை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அண்டனியோ குட்ரஸ் கடுமையாக கண்டித்துள்ளார். பொதுச் செயலாளர் சார்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவரது ஊடக பேச்சாளர் ஸ்டீபன் யாரிக் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் குழந்தைகள் உட்பட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் பெருமளவிலானோர் காயமடைந்துள்ளனர். அந்த ஊடக அறிக்கையில் பொதுமக்களின் உயிரிழப்புகளை பொதுச் செயலாளர் கடுமையாக கண்டிப்பதுடன் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பொதுமக்களின் மரணங்கள் குறித்து அவர் மிகுந்த கவலை கொண்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். லெபனானில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் இந்த இராணுவ நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டினார். உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் மோதல்களை நிறுத்துமாறு அனைத்து தரப்பினரிடமும் அவர் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்த மோதல்களுக்கு எந்த ஒரு இராணுவ தீர்வும் கிடையாது என்பதையும் அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையில் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் போர் நிறுத்தம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களது யுரேனியம் செறிவூட்டும் திட்டத்தை குறைக்கப் போவதில்லை என தெஹ்ரான் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாட்டின் யுரேனியம் செறிவூட்டும் திட்டம் குறைக்கப்படாது என ஈரானின் அணுசக்தி தலைவர் முகமது இஸ்லாமி தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் செறிவூட்டல் திட்டத்தை கட்டுப்படுத்துவதில் எதிரி வெற்றி பெற மாட்டார் என அவர் கூறியுள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் வெள்ளை மாளிகை ஒரு நிரந்தர ஒப்பந்தம் உருவாக்கப்படும் வரை 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தத்தின் நிபந்தனைகளாக இவை கூறப்பட்டது. எனினும் அறிக்கையில் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு யுரேனியம் செறிவூட்டும் தெஹ்ரானின் உரிமையை பாதுகாப்பது அவசியம் என அவர் கூறியுள்ளார். லெபனானின் ஸ்டேலின் தொடர்ச்சியான தாக்குதல் மற்றும் ஈரான் மீண்டும் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது உள்ளிட்ட புதிய நிகழ்வுகளின் அடிப்படையில் இன்று ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்பட்டதால் பல்வேறு பிற கருத்து வேறுபாடுகள் குறித்து பேச்சுவார்த்தையாளர்கள் ஒருமித்த கருத்து எட்ட முடியுமா என்ற நிச்சயமற்ற நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தத்தை மீறுவதால் ஏற்படும் பின் விளைவுகள் குறித்து பல்வேறு ஈரானிய அதிகாரிகள் பொது வழியிலும் பாதுகாப்பு படையினர்கள் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளதாக ஈரானிய ஊடகங்களை மேற்கோட்காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. லெபனான் எல்லை மீதான தாக்குதல்கள் ஈரானிய கண்ணோட்டத்தில் போர் நிறுத்த ஒப்பந்த மீறல்களாக கருதப்படுகின்றது என அவர்கள் கூறுகிறார்கள். பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதற்கு வழிவகுக்கும் வகையில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக லெபனான் முனை உட்பட பிராந்தியம் முழுவதும் இஸ்ரேலியர்கள் மற்றும் அமெரிக்கர்கள் தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் நேற்று மத்திய ஈரானில் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதை மேலும் ஒரு மீறலாக ஈரான் சுட்டிக்காட்டுகிறது. தாக்குதல்கள்
நிறுத்தப்படாவிட்டால் இந்த செயல்முறையில் இருந்து முழுமையாக விலகக்கூடும் என ஈரான் அதிகாரிகள் நிலைப்பாடுகளை அறிவித்துள்ளனர். மேலும் ஹோர்முஸ் நீரிணையை சுற்றியுள்ள நிலைமை சிக்கலை மேலும் ஒருபடி அதிகரித்துள்ளது. எரிசக்தி சந்தையில் அதன் மூலோபாய முக்கியத்துவத்தை உணர்ந்து தெஹ்ரான் அந்த நீரிணையை ஒரு பேரம் பேசும் புள்ளியாக பயன்படுத்த முயற்சிக்கிறது. அவ்வழியாக செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் சுங்க வரிகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும், ஏற்கனவே சிக்கலான ஒரு சூழ்நிலையில் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கிய பாதையின் மீதான தனது கட்டுப்பாட்டை ஒரு வெற்றியின் அடையாளமாக காட்ட முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இதற்கமைய தற்போது அனைவரின் கவனமும் இஸ்லாமாபாத் பக்கம் திரும்பியுள்ளது. அங்கு ஈரானிய தூதுக்குழுவினர்கள் தங்கள் வருகையை உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் இன்னும் மிகவும் நிலையற்றதாக உள்ள இந்த சூழலில் வெளியேறுவதற்கான ஒரே வழி அங்கு ஒரு ராஜதந்திர தீர்வு என்பது மட்டுமே ஆகும். அமெரிக்காவுடனான மிக முக்கியமான அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்காக ஈரானிய உயர்மட்ட குழு வியாழக்கிழமை இரவு பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பாகிஸ்தானுக்கான ஈரானிய தூதுவர் ரேசா அமிரி மொஹடம் உறுதிப்படுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஸ்டேலிய ஆட்சியின் தொடர்ச்சியான போர் நிறுத்த முறைகளால் ஈரானிய பொதுமக்களிடையே சந்தேகம் நிலவிய போதும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப்பின் அழைப்பை ஏற்று இந்த வருகை அமைவதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரான் முன்மொழிந்துள்ள 10 அம்ச திட்டத்தின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழுவுக்கு தலைமை தாங்குவோர் என எதிர்பார்க்கப்படும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் புதன்கிழமை அன்று பேசுகையில் சற்று கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார். லெபனான் மீது தாக்குதல்கள் நடத்தியதன் மூலம் ஏற்கனவே போர் நிறுத்தத்தை மீறிவிட்டதாகவும், இத்தகைய சூழலில் பேச்சுவார்த்தை நடத்துவது நியாயமற்றது என அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இருப்பினும் ராஜதந்திர ரீதியிலான அழுத்தங்களுக்கு மத்தியில் ஈரானிய தரப்பு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள முன்வந்துள்ளது. இந்த அமைதி ஒப்பந்தத்தின் வரம்புக்கு லெபனானும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதில் பாகிஸ்தானும் ஈரானும் உறுதியாக உள்ளது. ஆனால் இந்த போர் நிறுத்தமானது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளுக்கு பொருந்தாது என அமெரிக்காவும் ஸ்டேலும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த முரண்பாடான நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் சனிக்கிழமை தொடங்கும் பேச்சுவார்த்தையில் எத்தகைய உடன்பாடு எட்டப்படும் என்பது சர்வதேச அளவில் உற்று நோக்கப்படுகிறது. அமெரிக்கா மீண்டும் வந்துவிட்டது என்ற முழக்கத்துடன் ஈரானுடனான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ சமூக ஊடக பக்கத்தில் இது குறித்து அவர் பதிவொன்றை இட்டுள்ளார். குறித்த பதிவில், எட்டப்பட்டுள்ள உண்மையான ஒப்பந்தம் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஈரானுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அமெரிக்க கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் இராணுவ வீரர்கள் முழு ஆயுத பலத்துடன் நிலைநிறுத்தப்படுவார்கள் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஏற்கனவே நலிவடைந்துள்ள எதிரியை சட்ட ரீதியாக தண்டிக்க மற்றும் தேவைப்படின் அளிக்கவும் அமெரிக்க படைகள் தயார் நிலையில் இருப்பதை அவர் இதன் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளார். ஒப்பந்தத்தின் விதிகளை யாராவது மீறினால் அவ்வாறு நடப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்றாலும், அதன் பிறகு ஆரம்பிக்கப்படும் துப்பாக்கிச் சூடு இதுவரை உலகம் பார்த்திராத அளவு மிக பெரியதாகவும் மற்றும் வலிமையானதாகவும் இருக்கும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்பது உலக வர்த்தகத்துக்கு அவசியமான ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக திறந்திருக்க வேண்டும் என்பதும் நீண்ட காலத்துக்கு முன்பே ஒப்புக்கொள்ளப்பட்ட நிபந்தனைகளை என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த இடைக்கால போர் நிறுத்த காலத்தில் அமெரிக்க இராணுவம் தனது ஆயுதங்களை ஏற்றுக்கொண்டும் போதிய ஓய்வெடுத்துக் கொண்டும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருவதாக தெரிவித்த ட்ரம்ப் தனது படைகள் அடுத்த வெற்றியை எதிர்பார்த்து காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஈரான் உடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக முன்னணி ஊடகங்கள் வெளியிட்ட தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளவர்களை அவமதிக்கும் நோக்கில் இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இவ்வாறு தெரிவித்தார். நியூயார்க் டைம்ஸ் மற்றும் CNN ஆகிய ஊடகங்கள் ஈரான் பேச்சுவார்த்தை குறித்து வெளியிட்டுள்ள 10 அம்ச திட்டம் என்பது ஒரு திட்டமிடப்பட்ட மோசடி என சாடியுள்ளார். அமைதி பேச்சுவார்த்தை முன்னெடுப்புகளில் ஈடுபட்டுள்ளவர்களை களங்கப்படுத்தும் நோக்கிலேயே இவ்வாறான போலியான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும், அந்த 10 அம்சங்கள் முற்றிலும் புனையப்பட்டவை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தவறான செய்திகளை வெளியிடும் ஊடகங்களை தீய தோல்வியலாளர்கள் என விமர்சித்துள்ள அவர், அமெரிக்காவை மீண்டும் சிறந்த நாடாக்குவோம் என்னும் தனது நிலைப்பாட்டையும் அந்த பதிவில் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். வீழ்ச்சியடைந்து வரும் நியூயார்க் டைம்ஸ் மற்றும் போலி செய்திகளை வெளியிடும் CNN ஆகிய ஊடகங்கள் ஈரான் பேச்சுவார்த்தைகள் குறித்து முற்றிலும் பொய்யான 10 அம்ச திட்டத்தை செய்தியாக வெளியிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போதிலும் உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி இன்னும் முடிவுக்கு வரவில்லை என பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். 40 நாட்கள் நீடித்த மோதல்களுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு வார கால போர் நிறுத்தம் கடந்த புதன்கிழமை காலை நடைமுறைக்கு வந்தது. இந்த உடன்படிக்கையின் மிக முக்கியமான அம்சம் ஹோர்முஸ் நீரிணை ஊடாக கப்பல் போக்குவரத்தை மீண்டும் அனுமதிப்பதாகும்.
அமைதி காலத்தில் உலகின் 20% மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்த நீர்நிலை ஊடாகவே கொண்டு செல்லப்படுகிறது. போர் நிறுத்தம் தொடரும் பட்சத்தில் அடுத்த ஓரிரு வாரங்களில் எரிபொருள் விலைகள் குறைய தொடங்கலாம் என்று ஒரு வாகன குழு தெரிவித்துள்ளது. லெபனான் மீது ஸ்டீல் தொடர் தாக்குதலை தொடுத்ததை தொடர்ந்து அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்தின் நீடித்த தன்மை குறித்து சந்தேகங்கள் எழுந்துள்ளது. அவர்கள் தொடர்ந்தால் வருத்தத்தை ஏற்படுத்தும் பதிலடி கொடுக்கப்படும் என தெஹ்ரான் எச்சரித்த நிலையில் உண்மையான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் கடைபிடிக்கும் வரை தனது நாட்டு படைகள் அப்பகுதியில் நிலைத்திருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கியதிலிருந்து மொத்த எண்ணெய் விலைகள் 35% வரை உயர்ந்துள்ளது. பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய் ஒரு முக்கிய மூலப்பொருளாக இருப்பதால் அதன் விலை ஒரு காருக்கு எரிபொருள் நிரப்பும் செலவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பிரிட்டனின் வாகன குழுவான RACயின் தரவுகளின்படி வியாழக்கிழமையன்று சராசரி பெட்ரோல் விலை 1 லிட்டருக்கு 158.03 பென்ஸாகவும் டீசல் விலை 191.11 பென்ஸாகவும் இருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. லெபனானின் பெய்ரூட் நகரில் நேற்றிரவு இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஜீம் ஹாசிமின் தனி செயலாளர் மற்றும் மருமகனான அலி யூசுப் ஹர்சி என்பவர் பலியாகியுள்ளார். ஹிஸ்புல்லா தலைவர் அலுவலகத்தின் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றியவர் அவர். ஹாசிமின் நெருங்கிய உதவியாளர் மற்றும் தனி ஆலோசகராகவும் செயல்பட்டு வந்துள்ளார். பெய்ரூட் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஹிஸ்புல்லா உட்கட்டமைப்பு இலக்காக கொண்டு தொடர்ந்து தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் லெபனானில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து வான்வெளியில் கடுமையான தாக்குதல்கள் நடத்திய சூழலில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே 2 வார காலத்துக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து தேவைப்படும் இடங்களில் எல்லாம் ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ தெரிவித்துள்ளார். எங்கள் செய்தி தெளிவாக உள்ளது. இஸ்ரேலிய பொதுமக்களுக்கு எதிராக செயல்படும் எவரும் குறிவைக்கப்படுவார்கள். வடக்கு பகுதி மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பை நாங்கள் மீட்டெடுக்கும் வரை தேவைப்படும் இடங்களில் எல்லாம் ஹிஸ்புல்லா மீது தொடர்ந்து தாக்குதல் நடாத்துவோம் என அறிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் உள்ள பயங்கரவாத உட்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியது. ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள், ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள், மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கடக்கும் இடங்கள், அத்துடன் ஆயுத கிடங்குகள், ஏவுதளங்கள் மற்றும் ஹிஸ்புல்லாவின் கட்டளை மையங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது என நெத்தன்யாஹூ மேலும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த தாக்குதல்கள் தொடர்பான இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் காணொலி காட்சிகளையும் அவர் பகிர்ந்துள்ளார். ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் நஜீம் ஹாசிமின் செயலாளரும் மருமகனுமான அலி யூசுப் ஹர்சி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் அறிவித்ததை தொடர்ந்து இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளது.